இயேசுவின் நாமத்திலே அனைவருக்கும் வணக்கம். மாற்றங்கள் ஒன்றே தான் மாறாதது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு குடியேற்ற ஆதிக்கத்தில் இருந்த பல நாடுகள் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசித்தன. ஒவ்வொரு நாடுமே தன் நாட்டின் சமயம், பண்பாடு, மொழி போன்றவற்றுக்கு அழுத்தம் கொடுத்தது. உலகம் முழுவதும் மாற்றத்திற்கான அறைகூவல் ஒலித்து கொண்டிருந்தது. எனவே திருச்சபை தன் இயல்பை பற்றி மாற்றி சிந்திக்க தொடங்கியது. மேலும் மாறிவரும் சூழலில் தன் பொறுப்பு, பணி என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ப தன்னை புதுப்பிக்க வேண்டும் என்ற புதிய சிந்தனையை தொடங்கியது. பழமையில் அப்படியே மூழ்கி போவதா அல்லது மலரும் புதிய சிந்தனைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதா என்ற நெருக்கடிக்கு திருச்சபை தள்ளப்பட்டது. இவ்வாறு திருச்சபை தன்னை பற்றிய ஒரு தன்னாய்வை மேற்கொண்டதன் விளைவுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை பற்றிய கோட்பாட்டு விளக்கம். இப்பொழுது திருச்சபையின் கோட்பாட்டு விளக்கத்தை பற்றி விரிவாக காண்போம். திருச்சபை வரலாற்றில் இதுவரை 21 பொதுச்சங்கங்கள் நிகழ்ந்ததில் இறுதியாக நடைபெற்றதுதான் இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம். இச்சங்கம் 1962 ஆண்டு அக்டோபர் 11 நாள் திருத்தந்தை 23 அருளப்பரால் தொடங்கி 1965 ஆண்டு டிசம்பர் 8 திருத்தந்தை 6 சின்னப்பரால் நிறைவு செய்யப்பட்டது. திருச்சபை வரலாற்றில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சங்கமானது திருச்சபையில் பொதுநிலையினருக்கு இதற்கு முன்னில்லாத புதுப்பொலிவையும் வலிமையும் வழங்கி பொதுநிலையினருக்கான இறையியலை உருவாக்கியுள்ளது. கிறிஸ்து அறிவித்த நற்செய்தியின் அடிப்படையில் திருச்சபையின் வாழ்விலே மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். அதன் விளைவாக கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமையை வளர்த்து உலகோடு நெருங்கிய உரையாடல் நடத்த வேண்டும் என்பதே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் நோக்கம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 16 முக்கிய ஆவணங்களை வெளியிட்டது. அவற்றில் 4 சட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவற்றின் பெயர்கள் புனித வழிபாடு பற்றிய சட்டம், திருச்சபையின் கோட்பாட்டு சட்டம், இறைவெளிப்பாடு பற்றிய கோட்பாட்டு சட்டம் மற்றும் நவீன உலகில் திருச்சபையின் சமூக பணி சட்டம். லத்தீன் மொழியில் இச்சட்டம் லூமன் ஜென்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் உலகின் ஒளி ஆகும். இந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி நற்செய்தியாளர் யோவான் இவ்வாறு சொல்கிறார்: அவரால் உயிர் கிடைத்தது. இச்சங்கம் தொடங்குவதற்கு முன் திருச்சபை தன்னை ஒரு படிநிலை அமைப்பு கொண்ட அதிகார அமைப்பாகத்தான் கருதியது. இந்த படிநிலை அதிகார அமைப்பில் திருச்சபை என்பது திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவரத்தார் போன்றோரை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்பட்டது. இவ்வாறு படிநிலை அதிகார அமைப்பில் உள்ள 1 விழுக்காடு உறுப்பினர்கள் மட்டுமே திருச்சபையில் அனைத்தையும் தீர்மானிக்கும் நிலையில் இருந்தனர். மேலும் இவர்கள் மட்டுமே புனிதமானவர்களாய் கருதப்பட்டனர். பொதுநிலையினர் திருச்சபையில் வெறும் பார்வையாளர்களாகவே இருந்தார்கள். வரலாற்றை பொறுத்த அளவில் சீர்திருத்த காலத்திற்கு பிறகு எதிர்ப்புரட்சி செய்த காலம் மாறி கிறிஸ்தவ ஒன்றிப்பின் காலம் தொடங்குவதை இவ்வேட்டில் காண்கிறோம். கோட்பாட்டு விளக்கம் என்ற போதிலும் அருள் பணி சார்ந்த நோக்குடன் கிறிஸ்தவ உண்மைகள் ஆராயப்படுகின்றன. வத்திக்கான் சங்கத்தின் வேறு எந்த ஏட்டையும் விட அதிக அளவில் திருத்தம் பெற்று உருவாக்கிய ஏடு இதுதான். இவ்வேடு 8 பிரிவுகளை கொண்டது. முதல் பிரிவு இறை திட்டத்தில் திருச்சபை. இறைமக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய திருக்கூட்டமே திருச்சபை. திருச்சபை என்னும் சொல்லானது கிறிஸ்தவர்களின் சமூகத்தை குறிக்கின்றது. இதில் வரும் திரு என்பது புனிதத்தையும், சபை என்பது இறை மக்கள் குழுவையும் குறிக்கின்றது.
மீட்பின் வரலாற்றை காணும் பொழுது தந்தையாம் கடவுள் மனிதரை இறை வாழ்விலே பங்கு பெறும் நிலைக்கு உயர்த்த திருவுளம் கொண்டார். எனவேதான் ஆதாமில் வீழ்ந்த மனுக்குலத்தை அவர் கிறிஸ்துவின் மூலம் மீட்டார். அதுதான் இப்பொழுது மறைபொருளாம் திருச்சபையாக கடவுளின் ஆற்றலால் உலகில் காணக்கூடிய முறையில் உள்ளது. எப்பொழுதெல்லாம் சிலுவை பலி பீடத்தில் கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுது நமது மீட்பு பணியும் நடைபெறுகின்றது. தந்தையில் தொடங்கிய இம்மீட்பு பணி மகனுக்கு பிறகு தூய ஆவியால் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகின்றது. இறையாட்சியின் கனவை போதித்துதான் இயேசு திருச்சபையை தொடங்கினார். பலரும் இயேசுவின் இறையாட்சி போதனையால் ஈர்க்கப்பட்டு இறையாட்சியின் சமூகமாக திருச்சபையின் தொடக்கமாக இருந்தார்கள். கிறிஸ்துவில் தொடங்கிய இந்த இறையாட்சி அவருடைய கட்டளைகளை பின்பற்றி எல்லா மக்களிடமும் தொடர்ந்து அறிவிக்கவும் கிறிஸ்துவின் மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றுவதும் இறை மக்களாகிய நமது கடமை என இச்சங்கம் கூறுகின்றது. இரண்டாம் பிரிவு இறை மக்கள். பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் மக்களை தம் மக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுடன் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அம்மக்கள் கடவுளுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினார்கள். எனவே புதிய ஏற்பாட்டில் யூத குலத்திலிருந்தும் பிற இனங்களில் இருந்தும் மக்களை தேர்ந்தெடுத்து இயேசு தம் இரத்தத்தால் அவர்களுடன் புதிய உடன்படிக்கை செய்து அவர்களை தம்முடைய உரிமை பிள்ளைகளாக மாற்றினார். இவ்வாறு உருவான இந்த சிறு மக்கள் குழுதான் கிறிஸ்துவின் திருச்சபையாக உலகின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற அனைவருமே திருச்சபையின் பணியில் தம் நிலைக்கு ஏற்ப பங்காற்ற வேண்டும். எல்லா நிலைகளில் வாழ்வோருக்கும் கடவுள் சிறப்பான அருட்கொடைகளை வழங்குகின்றார். அந்த அருட்கொடைகளை பயன்படுத்தி சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியை பரப்பி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் ஒத்துழைக்க வேண்டும். மூன்றாம் பிரிவு திருச்சபையின் திரு ஆட்சி அமைப்பு, குறிப்பாக ஆயர் நிலை. திருச்சபையை வளர்க்கவும் அதன் நலனை பாதுகாக்கவும் அதிகாரம் பெற்ற அருட்பணியாளர்கள் உள்ளனர். இவர்கள் திருச்சபையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு பல்வேறு பணிகளை ஆற்றவே இந்த அதிகாரத்தை பெறுகின்றனர். இயேசு தூய பேதுருவின் தலைமையில் தம் திரு தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக திருச்சபையை நிறுவினார். திரு தூதர்களின் வழித்தோன்றல்களாகிய ஆயர்கள் இன்று வரை தனது முப்பெரும் பணிகளால் திருச்சபையை வழிநடத்தி வருகிறார். அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் போன்றோர் ஆயரின் பணியில் உதவியாளர்களாகவே உள்ளனர். காரணம், ஆயர் திருநிலைப்பாட்டில் திருப்பணி நிலை என்னும் அருள் அடையாளத்தின் முழுமை வழங்கப்படுகின்றது. எனவேதான் ஆயர் நிலையை திருப்பணி நிலையின் உச்ச நிலை என்றும் திருப்பணியின் சிகரம் என்றும் இச்சங்கம் கூறுகிறது. தல திருச்சபையின் ஆயராக நியமிக்கப்பட்டவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்கள் மேல் அருட்பணி அதிகாரம் செலுத்துகின்றார். அதே வேளையில் அவர் மற்ற தல திருச்சபைகள் மீதும் அக்கறை காட்ட கடமைப்பட்டுள்ளார். திருப்பணியாளர்கள் ஆயருடன் ஒன்று சேர்ந்து அவரின் உடன் உழைப்பாளர்களாக இருந்து அவருடைய திருப்பணி நிலையிலும் அலுவலிலும் பங்கு பெற்று திருச்சபையின் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்று இப்பிரிவு எடுத்துரைக்கின்றது. பொது நிலையினரை பற்றிய 4ஆம் பிரிவில் பொது நிலையினர் என்னும் சொல் திருப்பணி நிலையினரும் திருச்சபையின் இசைவு பெற்ற துறவற நிலையினரும் ஏனைய கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோர் அனைவரையும் குறிக்கும். இவர்கள் திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்துவோடு ஓருடலாக்க பெற்று இறைமக்கள் ஆகின்றனர். திருப்பணியாளர்களுக்கும் பொது நிலையினருக்கும் இடையே பணியில் வேறுபாடு இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பும் பணியும் நல்க வேண்டும். காரணம், அருள் கொடைகளும் பணிகளும் வேலைகளும் பலவாறாக இருப்பினும் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே. எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் திருச்சபை இருக்கவும் செயல்படவும் கடவுளின் அரசாட்சியை இவ்வுலகில் நிலைப்படுத்தவும் ஒளியாக உப்பாக சிறப்பான முறையில் செயல்பட வலியுறுத்தப்படுகிறார்கள். பொது நிலையினர் என்ற அடிப்படையில் திருச்சபையில் அவர்களின் பணி மகத்தானது. திருச்சபையில் பொதுநிலையினர் இறைவாக்கு பணி, ஆளும் பணி, அர்ச்சிக்கும் பணி என முப்பெரும் பணிகளை ஆற்றும் பொறுப்புடையவர்களாக காணப்படுகிறார்கள்.
இதில் இறைவாக்கு பணி என்பது இறையாட்சியின் செயல்பாட்டை எடுத்துரைக்கும். பொதுநிலையினரின் இப்பணியானது நற்செய்தியை தெருக்களில் முழக்கமிடுவதல்ல, மாறாக தங்களின் அன்றாட குடும்ப சமூக வாழ்விலே தங்கள் போதனையாலும் சாட்சிய வாழ்வாலும் நற்செய்தியை பரப்ப வேண்டும். குறிப்பாக பொதுநிலையினர் தமது குடும்ப வாழ்வில் முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதன் வழியாக குடும்ப அமைப்பை திருத்தூத பணியின் சிறந்த பள்ளியாக மாற்றுகிறார்கள். உடல் நோய் மனநோயுற்றோருக்கு அன்பு காட்டி அவர்களுக்காக ஜெபிப்பது போன்ற ஆன்மீக செயல்பாடுகளுடன் பொதுநிலையினர் தமது அர்ச்சிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு திருச்சபையில் பொதுநிலையினர் தமது பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருச்சபையின் ஆன்மீக வளர்ச்சி மேலும் வலுப்பெற்று உறுதியடையும். 5ஆம் பிரிவு திருச்சபையில் புனித நிலையடைய அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. திருச்சபையின் வாழ்வு அதன் புனித நிலையில் அடங்கியிருக்கின்றது. கிறிஸ்துவோடு ஒன்றித்து தூய ஆவியால் நிரப்பப்பட்ட திருச்சபை தன்னிலை தவறாத முறையில் புனிதமானது. ஆகவே திருப்பணியாளர்கள், துறவிகள் மட்டுமன்று, கடவுளின் மக்களாகிய நம்பிக்கை கொண்டோர் எல்லாரும் புனித நிலைக்கு அழைக்கப்படுகின்றனர். திருச்சபையை தூய்மைப்படுத்த இறைமகன் இயேசு தம்மையே கையளித்தார். எனவே நாம் அனைவரும் எத்தகைய பணி பொறுப்பில் இருந்தாலும் தம் வாழ்வின் மூலம் மற்றவருக்கு முன்மாதிரியாக இருந்து கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகளாக திகழ அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய தூய்மை நிலையை வாழ்வதற்கு அருளை தருபவர் நம் கிறிஸ்துவே. 6ஆம் பிரிவு துறவிகள் பற்றி பேசுகையில், துறவு நிலை என்பது திருச்சபையின் வாழ்விலே அதன் நிறைவாழ்வு பணிக்கு உதவ திருப்பணி நிலையில் இருந்தும் பொது நிலையினரில் இருந்தும் இவர்கள் கடவுளால் சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள். கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் நற்செய்தி நல்லுரைகளால் தம் ஆண்டவரின் சொற்களையும் முன்மாதிரியையும் அடிப்படையாக கொண்டு வாழ்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு தம்மை அர்ப்பணிக்கும் இவர்கள் கிறிஸ்துவின் மறையுடலாம் திருச்சபையுடன் இணைந்து தம் ஆற்றலுக்கும் தனிப்பட்ட அழைத்தலின் இயல்புக்கும் ஏற்றவாறு தங்களுடைய சபைகளின் தனிப்பண்புக்கு ஏற்ப பணியாற்றுகிறார்கள். துறவிகள் கிறிஸ்து மீது கொண்டுள்ள மிக உறுதியான நிலையான பிணைப்புகளால் தம் மணமகளாம் திருச்சபையோடு கொண்டுள்ள இணைப்பிரியா பிணைப்பை எந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்றனவோ அந்த அளவுக்குத்தான் அவரது அர்ப்பணம் மிக நிறைவுள்ளதாய் திகழும். 7ஆம் பிரிவு பயண திருச்சபையும் விண்ணக திருச்சபையும். கடவுளின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாகவும் இருக்கும் நாம் அனைவரும் ஒருவருக்கு அன்பு காட்டி தூயவராம் மூவொரு கடவுளை இணைந்து புகழ்ந்து ஒருவரோடு ஒருவர் உறவாடும் போது திருச்சபையின் ஆழ்ந்த அழைத்தலுக்கு செவிமடுக்கிறோம். நிறைவு கால மாட்சிமை மிகு திருவழிபாட்டை முன் சுவைத்து அதில் பங்கு பெறுகிறோம். கடவுளின் அருளால் என்று மானுடம் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் விண்ணக மாட்சியில் திருச்சபை முழுமை பெறும். எனவே கிறிஸ்து தான் இறப்பு உயிர்ப்பு மூலம் வழங்கிய விண்ணக மாட்சியை அடைவதற்கு மண்ணகத்தில் வாழும் ஒவ்வொரு நபரும் எதிர்நோக்கோடு மீட்புக்காக உழைக்க வேண்டும் என்று இப்பிரிவு சுட்டி காட்டுகின்றது. இறுதி காலம் நம் நடுவே ஏற்கனவே வந்துவிட்டது என்றாலும் நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு மனவிழாவில் கலந்து ஆசி பெற்றவர்களோடு எண்ணப்பட தகுதி பெறுவோம். ஆண்டவரின் 2ஆம் வருகை வரை இம்மண்ணுலகில் பயணம் செய்யும் திருச்சபைக்கும் இவ்வுலக வாழ்வை முடித்து புனிதப்பட்ட நிலையில் விண்ணுலகில் உள்ளவர்களுக்கும் இடையே ஒன்றிப்பு காணப்படுகின்றது. ஆண்டவரோடு குடியிருக்கும் அவர்கள் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தந்தையிடம் நமக்காக அயராது பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு விண்ணக மாட்சியில் உள்ளவர்கள் சகோதர அக்கறையுடன் மண்ணக திருச்சபையுடன் இணைந்துள்ளனர். மேலும் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் பழக்கம் திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே காணப்படுகின்றது.
இறுதி பிரிவு தூய கன்னிமரியாளை பற்றி பேசுகின்றது. கடவுள் உலகை மீட்க தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அவர் தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்தார். மரியா மீட்பரையே பெற்றெடுத்ததால் பிரிக்க முடியாத முறையில் அவருடன் இணைக்கப்பட்டுள்ளார். எனவே நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் மரியாவுக்கு முதற்கண் வணக்கம் செலுத்த வேண்டும் என இச்சங்கம் கூறுகின்றது. நம்பிக்கையாலும் கீழ்ப்படிதலாலும் மனிதகுலத்தின் மீட்பிற்கு தன் உரிமையுடன் மரியா ஒத்துழைத்ததை பார்க்கிறோம். இயேசுவின் இறப்பிற்கு பிறகும் பெந்தகோஸ்தே பெருநாள் அன்று மரியா சீடர்களுடன் இருந்து மனுக்குலத்தின் மீட்பு திட்டத்திற்காக உழைத்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இவ்வாறு திருச்சபையின் முதன்மை சீடத்தியாக திகழ்ந்த மரியாவுக்கு விண்ணக மாட்சியை அவரின் மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் கடவுள் வழங்கினார். எல்லா வான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலாக கடவுளின் அருளால் உயர்த்தப்பட்ட தூய கன்னிமரியாவை கடவுளின் தாய் என அழைத்து வணங்கி வருகின்றனர். ஆனால் இவ்வணக்கம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் நாம் அளிக்கும் ஆராதனையிலிருந்து வேறுபட்டது. மரியன்னைக்கு நாம் எடுக்கும் பக்தி முயற்சிகள் யாவும் கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துகின்றன. ஆகவே மரியன்னையின் பக்தி முயற்சிகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என இச்சங்கம் எடுத்து கூறுகின்றது. உண்மையில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திறந்த மனப்பான்மையுடனும் நேர்மையான பார்வையுடனும் சூழலுக்கு ஏற்ற முறையில் பதில் வழங்கும் விதமாகவும் மானிட சமூகத்துக்கு புது ஒளியையும் புது வழியையும் காட்டும் ஒன்றாக கூட்டப்பட்ட சங்கம். மக்களின் துன்பங்களை புரிந்து அவர்களுடன் எந்த அளவுக்கு நெருங்கி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட வேண்டியது திருச்சபையின் இயல்பு என உணர்ந்தது. அது கிறிஸ்தவ வாழ்வின் பல்வேறு தலங்களில் மறுமலர்ச்சிக்கும் மாற்றங்களுக்கும் வழிவகையாக இருந்தது. ஆகவே பழமையில் பாதுகாப்பு தேடாமல் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து ஆய்ந்து திருச்சபையின் நவீன வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட அழைப்பு விடுக்கும் திருச்சபை பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம், செயலாற்றுவோம். நன்றி.